ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். வாங்க மக்களே, ஈஸியான முறையில் சிக்கன் குழம்பு எப்படி செய்வதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க மறந்து போயிட்டேன், இப்போ எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சு போட்டு இது பண்ணி எடுக்கிறேன். அடுத்து நம்ம என்ன போடுறோன்னா தக்காளி போடுவோம். தக்காளி போட்டுருவோம். தக்காளியை போட்டு நல்லா ஒரு கிண்டுவோம். தக்காளியை கிண்டிட்டு இந்த கொஞ்சம் சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு போட்டு கிண்டுவோம். கிண்டி இருக்கோமா, நல்லா கிண்டி விட்டுருக்கேன். அடுத்து கொஞ்சோன்னு கரம் மசாலா போடுவேன். இந்த கரம் மசாலா போட்டுக்குவோம். போட்டு அதையும் கிண்டிடுவோம். நல்லா கிண்டி விட்டு நல்லா வாசமாக இருக்குது. காரசாரமாக சால்லாம் வைக்கணும்னு இருக்கேன். என்னடா குழம்பு வளர்கிற கரண்டியில் போய் இந்த குழிக்கரண்டியில் போய் குழம்பு தாளிச்சுக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லி யாரும் யோசிக்க வேண்டாம். இது குழம்பு கரண்டி தானே, அதனால தான் குழம்பை தாளிக்கிறேன். ஓகேவா? யாரையும் திட்டாதீங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அது மாதிரி செய்கிறேன். இதை கேட்டு என்னை யாரும் கழுவி ஊற்ற வேணாம். திட்டுறதா இருந்தால் என்னை நேராக திட்டிடுங்க, நீங்களாம் திட்டிக்காதீங்க. இருங்க, அடுத்து என்ன போடுவோம்? அடுத்து கொஞ்சோன்னு வீட்டில் உள்ள கரம் மசாலா கொஞ்சமாக போடுவோம். அப்போ தான் திருப்தியாக இருக்கும். சால்லாம் ஆக்கிற ஒரு திருப்தி அப்போ தான் எனக்கு கிடைக்கும். நல்லா போடுவோம். இது சூப்பராக இருக்கும். மணக்கும் அப்படியே. அடுத்து நம்ம மிளகாத்தூள் போடுவோமா? மிளகாத்தூள் போட்டுவோம். வேலை போட்டால் தான் கொஞ்சம் காரமாக இருப்பான். காரசாரமாக சுருக்குன்னு இந்த மழை காலத்துக்கு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். எது சாப்பிட்டாலும் வாய்க்கு சப்புன்னு இருக்குது. இந்த மழைக்கு அதுக்குமா நல்லா அடைமலையாக அடைச்சி ஊற்றுது. அதுக்கு நல்லா சுருக்குன்னு சாப்பிட்டா தானே நல்லா இருக்குது. வீட்டுக்குள்ளேயே இருக்கனால ஓயாமல் பசிக்குது. வேறு என்ன பண்ணுறது? அப்பப்போ சாப்பிட்றதுக்கு இப்படிலாம் செஞ்சு வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூளை போடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கிண்டுவோம். இந்த அடுத்து கறியை போடுவோம். நல்லா கிண்டிக்குவோம். நம்ம இந்த கோழிக்கறி பையன் இருக்கான்ல, கோழிக்கறியை எடுத்து நல்லா தண்ணியை புழிஞ்சு விட்டு எல்லாம் இப்படி போட்டுருவோம். கறி நிறையா இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. இப்போதைக்கு போதும். 3 பேருக்கு போட்டு நல்லா கிண்டுவோம். ஃபோனை பிடிச்சிட்டு ஒருத்த கையில் கிண்ட முடியலை. கிண்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேவா? கறியை நல்லா கிண்டி விட்டாச்சுப்பா. அடுத்து மல்லித்தூள் போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன். கரண்டியில் போடல, அதனால் மூடியில் எடுத்து போடுறேன். போட்டு விட்டு வச்சு இப்படி ஒரு கிண்டி விடுவோமா? கிண்டவும் முடியலை, ஒன்றும் முடியலை. சரி, இருக்கட்டும். அடுத்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றுவோம். இந்த தலையில் தண்ணி அள்ளி ஊற்றி, அது இந்த இஞ்சி பூண்டு பாட்டில் இருந்துச்சு, அந்த பாட்டில்லையே அப்படியே தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். வேறு எதையும் யோசிக்க வேண்டாம். அது தண்ணியை அப்படியே ஊற்றி விட்ருவோம். ஊற்றி கொஞ்சம் உப்பை போட்டு அப்படியே கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இந்த குழம்பு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு போட்டு எல்லாம் கலக்கி பார்த்து அப்புறம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தலை. கொஞ்சம் போடுவோம். எல்லாத்துக்கும் நாக்கில் தான் நடனம் ஆடணுவாங்க. நம்மளுக்கு மூக்குலையே மோப்ப சக்தி ஜாஸ்திப்பா. மோப்பத்திலேயே தெரிஞ்சிருச்சு. அதான் சரி நாக்கில் வச்சு பார்த்தேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ போட்டேன். கரெக்டாக இருக்கும். இதோட மூடி இது மூடி வச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் பார்ப்போம்.
வாங்க மக்களே, நம்ம குழம்பு திறந்து பார்ப்போமா? ஆஹா, சூப்பராக நல்லா இருக்கு. கம கம கமம் டாங்கோ டமாக்கா மாதிரி இருக்கு. ஏய் சரி, இங்க வா, குடிச்சு பாரு. குடிச்சு பாரு, எப்படி இருக்கு? நல்லாக்கா? பாரு, எரும மாடு அடிச்சுன்னா அடி வாங்குவா. இப்போ சால்னா இறக்க போகிறோம். சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த மல்லித்தலையை இதில் போட்டு விட்ருவோமா? போட்டுருவோம். நமக்கு மக்கா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் சிக்கன் குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சீக்கிரமாகவும் ஆயிடுச்சா? சீக்கிரமாகிடும். அது ஈஸியாக தான் வச்சுருக்கோம், ஈஸியாக இருக்குது. அவ்வளோதான் நம்ம சிக்கன் குழம்பு. இதே மாதிரியே நீங்களும் வைங்க. முடிஞ்சிருச்சு. அடுப்பையும் ஆஃப் பண்ணிடுவோம். வேலை முடிஞ்சிச்சா? சோறும் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் சுட சுட சோறு இருக்குது, சுட சுட குழம்பும் இருக்கு. இப்போ நம்ம வீட்டில் சோறும் ஆயிடுச்சு, குழம்பும் ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சுட சுட சிக்கன் குழம்பு ஆவி பறக்குதா? சிக்கன் குழம்பும் ஆயிடுச்சு, சோறும் இருக்கு. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். இந்த இடத்துல என்னன்னா பால் தான் இருக்கு. பால் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கா? காலையிலேயே காப்பி போட்டுட்டோம், பால் கம்மியாக தான் இருக்கும். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். நம்ம வீட்டில் சிம்பிளான சாப்பாடு தான் இன்றைக்கி. வெறும் சோறு ஒரு குழம்பு மட்டும்தான், வேறு எதுவும் தொட்டுக்க இல்லை. அதில் இருக்க சிக்கன் தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி தொட்டுக்க. போதும், இன்றைக்கி இது போதும். பாய்.